நம்ம பூமியோடைய சைஸை பாதியாக சுருக்குனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 24 ஹவர்ஸ் ஒன் டேவாக இருந்தது 45 நிமிஷத்தில் ஒன் டே ஆயிருங்க. அதாவது 45 நிமிஷத்தில் சூரியன் உதிச்சு மறைஞ்சி திருப்பி உதிச்சிருமா. 4 நாள் கண்டினியூஸாக லீவ் விட்டா லீவ் எப்படா விட்டாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ளே லீவ் முடிஞ்சுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வேகமாக போகுங்க ஒரு நாள். இங்கே ஆக்ட் ஆகிறது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். கையை நீட்டிக்கிட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக சுற்றுவீங்க. அதுவே கையை உள்வாங்கிக்கிட்டு சுற்றுனீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக சுற்றுவீங்க. லோ கிராவிட்டியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஜிம்முக்கு போகாமலே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுடைய போன்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து ரொம்பவே வீக் ஆயிரும். ஹை கிராவிட்டியில் தாண்டா உனக்கு அதிகமான மசில் பவரும் போன் பவரும் தேவை அங்கேயும் இங்கேயும் மேய்ஞ்சிட்டு வரதுக்கு. லோ கிராவிட்டிக்கு உங்களுக்கு எனர்ஜி அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம பாடியை தன்னை ஆல்டர் பண்ணிக்கும். கிராவிட்டி அதிகமாக இல்லாததுனால அட்மாஸ்பியர்னுடைய மிகப்பெரிய பார்ட் அண்டத்தில் கசிஞ்சு எஸ்கேப் ஆயிரும். அட்மாஸ்பியர் அண்டத்தில் கசிஞ்சதுன்னா ஆக்சிஜன் லெவல் பூமியில் ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஆக்சிஜன் மாஸ்க்கும் கையுமா தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் நிம்மதியாக ஆய் கூட போக முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம உடம்பு போயிடும். இது போல் பல பிரபஞ்சங்களின் ரகசியங்களை ஃபன்னாக தெரிஞ்சுக்கணும். சேனலை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.